இன்றைக்கி இட்லி தோசைக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு காரசாரமான சட்னி தான் செய்ய போகிறோம். இந்த சட்னி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பேன் வச்சுக்கலாமா. பேன் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். பாருங்கள், எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்குங்க. அதிகமாக சேர்க்காதீங்க. இந்த அளவு இருந்தாலே போதும். வெந்தயம் பொரியிற டைமில் அடுப்பு தீ ஃபாஸ்ட்டு வைக்காதீங்க. அது மீடியமான அளவில் வச்சு லைட்டாக பொரியணும். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லி எடுத்துக்கலாம். இதையும் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வறுத்துருங்க. இந்த அளவுக்கு வரும்போது கூடவே ஒரு 10 காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. காஞ்ச மிளகாய் சேர்த்து லைட்டாக கலர் மாறுற வரலும் வறுத்துருங்க. நான் 200 கிராம் சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். பாருங்கம்மா, சின்ன வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. கூடவே லைட்டாக புளி சேர்த்துக்குங்க. புளி அதிகமாக சேர்க்காதீங்க. அதிகமாக சேர்த்துட்டா நம்ம இட்லியில் வச்சு சாப்பிடும் போது வெறும் புளிப்பு தான் இருக்கும். சட்னியோட டேஸ்ட்டு தெரியாது. அதனால் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க. இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிடுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே கொஞ்சமாக வெல்லம், அவ்வளோதான். கொஞ்ச நேரம் ஆற வச்சு இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேன் வச்சுடுங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த சட்னி நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் சாதாரண எண்ணெயிலே செஞ்சுடுங்க. பாருங்கள், எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, கூடவே ஒரு காஞ்ச மிளகாய். இது ரெண்டும் நல்லா செவந்து வரட்டும். பாருங்கள், இது ரெண்டும் செவந்து வர டைமில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கூடவே ஒரு சிட்டிக்கு அளவு பெருங்காயம், கருவேப்பிலை தேவையான அளவு. சட்னி 1/2 கப்பு தண்ணி உப்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். இந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். பாருங்கள், சட்னி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த சட்னி ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லைம்மா. ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சு தான் வச்சுருக்கோம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆகிருக்கு. நமக்கு எண்ணெய் தனியாக திரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அவ்வளோதாம்மா, இட்லி தோசைக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டான சட்னி ரெடி.